அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா வண்டலூரில் இருந்து பேசுகின்றேன். இன்றைக்கு உன்னிடம் பிடிவாதத்தை உன் சாயப்பா கண்டேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய சாயப்பாவுடைய ஆசை. ஆனால் அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள், உனக்கு நல்லனவற்றை மட்டும் உனக்கு வழங்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம், வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா, என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கின்றதே என்கின்ற ஆதங்கம் தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நேரம் நீங்கள் ஏன் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது. சாயப்பா, சாயப்பா, உங்களைத்தானே என் உயிராக நான் கருதுகின்றேன். உங்கள் சொல் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியா செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்துடன் வருத்தத்துடன் ஏங்கி நிற்கின்ற நிலையை பார்த்து எனக்கு கண்ணீர் தான் வருகிறது. ஏன் சாயப்பா, எனக்கு மட்டும் விதித்த விதி, என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறதே. ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டார்களா? தப்பு என்னிடமே ஏன் கூறுகிறார்கள் என்றுதானே உன் ஏக்கம், என்றுதானே உன் கவலை. என் பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளைதான். நீ உண்மையில் என்னுடைய அன்பு பிள்ளை. நீ மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும், நான் என் சாயப்பா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம், அவர் சொன்ன வாக்கே வேதம், அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழிகாட்டுகிறேன். அப்படி இருக்கையிலே உனக்கு தான் அறிவுரை கூறிக்கொண்டு வருகிறேன். அந்த அறிவுரை நீ உன்மேல் தவறு என்றதால் தான் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நீ நினைக்காதே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்பதை புரிந்து கொள். உனக்கு எப்பொழுதும் பக்க பலமாக நிற்பேன். உனக்கு நான் நிச்சயம் ஜெயம் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை. உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றும் துணையாக இந்த வழித்துணை சாயப்பா உன் வாழ்வு முழுவதும் வந்து கொண்டே இருப்பேன், வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.